கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அனாமிகா நயன்தாரா கர்ப்பிணி இல்லையா? ஹிந்தி சினிமாவில் அமீர் கான், ஷாருக் கான் போன்ற நடிகர்கள் நடிக்கிற படங்க தான் 100 கோடியை மிஞ்சின வசூலை குவிக்கும். ஆனால் முதல் முறையாக வித்யா பாலனோட கஹானி படம் அந்த ரெக்கார்டை உடைச்சிது. இதனால இப்போ வித்யா பாலனோட ஹீரோயினி இமேஜும் கான் நடிகர்களுக்கு இணையாக உயர்ந்து நிற்குதான். அப்படி வித்யா பாலனுக்கு பெரிய இமேஜை உருவாக்கி கொடுத்த கஹானி படத்தோட தமிழ் தெலுங்கு ரீமேக்கில் நயன்தாரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வித்யா பாலனுக்கு இணையான நடிப்பை என்னாலும் தர முடியும்னு தில்லா சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அனாமிகா படத்தில். ஆனால் இந்த படத்தோட கதையோட முக்கிய சாராம்சமாக இருந்த கர்ப்பிணி கதாபாத்திரத்தை நார்மலாக மாற்றிருக்காங்களாம். அந்த படத்தை இயக்கும் ஷேகர் முல்லா, அதாவது புதுதாக திருமணமான ஒரு பெண் காணாமல் போன தன்னோட கணவரை தேடி வர்றது மாதிரி படமாக்கியிருந்தாரு. இதனால கர்ப்பிணின்றது தான் அந்த கதையோட அடிநாதமாக இருந்துச்சு. அது இல்லாமல் படமாக்கினா எப்படி அந்த கதாபாத்திரம் ரசிகர்களோட மனசில் இடம் பிடிக்கும்னு சிலர் அவரை கேட்குறாங்களாம். அதுக்கு ஹிந்தியில் செய்யாத ஒரு விஷயத்த ரீமேக்கில் செய்ய நினச்ச போது வந்த யோசனை தான் இதுன்னு சொன்ன சேகர் முல்லா, இந்த படம் நயன்தாராவோட பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் வேறு மாதிரியாக வந்திருக்கு. கஹானி இந்தியா முழுக்க ஓடிட்டதுனால திரும்பவும் அதையே செய்கிற போது ரசிகர்களுக்குள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால தான் இந்த பதிப்பில் நிறைய திருத்தங்களை செய்திருக்கிறேன்னு சொல்கிறாரு.